நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து இதுக்கு மேல தப்பே செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடி மேல அடி பட்டு பட்டு பட்டுன்னு விழுந்துகிட்டே இருக்குங்க. யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம மல்லி கிட்ட தான். மல்லி எவ்வளவு நாளைக்கு தான் பொறுமையா இருப்பாங்க சொல்லு பார்க்கலாம். நான் எல்லாம் ஒரு கட்டம் வரி தான் பொறுமையா இருக்கேன், அதுக்கு மேல மவளை சும்மாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் எதனால மல்லி இந்த மாதிரி ஒரு பக்கம் ஆக்ரோஷமான ஒரு விஷயத்துல இறங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி எவ்வளவு பொறுப்பாங்க நீங்களும் சொல்லுங்க பார்க்கலாம். தான் புருஷனை ஒரு பக்கம் ஜெயில தள்ளிட்டு, ஒரு பக்கம் என் குழந்தைய இன்னொருத்தன் தாத்தன்ற பேர்ல அவங்க ஒரு பக்கம் குழந்தைய கூட்டு போயிட்டு குடும்பம் பண்ணிருக்கேன். இதெல்லாம் பார்க்க 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 அப்படியே ரணகலமா ஆகுதுன்னு சொல்லிட்டு மல்லி உச்சக்கட்ட கோவத்துல இருந்தாங்க. எல்லாம் ஒரு நாள் கட்டைக்கும் வச்சு செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ராஜேஸ்வரி சூழ்ச்சிமா பண்ண ஃபைல்ஸ் காசு எல்லாமே ஒரு பக்கம் அப்படியே சும்மா இன்கம் டேக்ஸ் ஆபீசர் அப்படின்ற மூலயமா எல்லாத்தையும் நைஸா உருவின்னு வந்துட்டாங்க. இப்போ இது எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. உங்ககிட்ட வந்தது எல்லாமே போலி இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ். இப்போ என்ன உன்னால பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். உனக்கு தேவையான ஆதாரம் எல்லாமே வேணும்னா நீ இப்பவே போயிட்டு விஜய் நிரபராதி, விஜய்க்கு இந்த கேஸுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஏன்னா பொய் சாட்சி சொல்ல வர வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் சொல்லணும், நீ சொல்ல வைக்கணும். அப்படி இல்லை வச்சுக்கோ, அடுத்த செகண்டே நீ எங்கெங்க ஆட்டியா போட்ட எங்கெங்க கோட்டையை கட்டினன்ற விஷயம் எல்லாமே டைரக்டா நான் அனுப்பிச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாம நீ அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு தான் நடு தெருவில் நிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ, எல்லாமே ஒரு லிமிட்டு தான் ப்ரோ, லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. மல்லி நீ வேற மாதிரிமா, நீ வேற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தட்டிவிடுவோம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் அலை மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல்ல, அவர் இருந்து ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் ஃபோனே எடுக்கல. திடீர்னு ஃபோன் எடுத்து இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, அந்த கேஸுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் போயிட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டேன், விஜய் வெளியே வந்துட்டாரு, இனிமேல் அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. என்னது ஏய் காசை புட்டுங்கிறதால போட்டுக்கிட்டு என்னடா வேலை செய்யறேன், உங்க 2 பேரும் இப்பயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அவங்க 2 பேருக்கும் நம்ம கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும் ஒரு நோட்டீஸ் வருது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா, அதில் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் வந்து இருக்க கதிரேசன் வந்து அப்படியே சும்மா பயத்துல உச்ச கட்டத்துக்கு போயிட்டாரு. இதுக்கு மேல கதிரேசா உன் பருப்புங்க வேகாது ராசா, கிளம்பி நீ போறோசா அப்படின்ற மாதிரிதான் நிஷாவை சொல்லிட்டாங்க. நிஷா வந்து ஒரு பக்கம் அரடிச்சு வரதாசையன் கிளப்புமா கிளியே சொன்ன கிளிங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகத்துல பாட்டு பண்ண போயின்னு இருக்காங்க. என்ன நிஷா பண்றது, நீ ஒண்ணு நினைச்ச, இது ஒண்ணு நடந்துருச்சு, நீ எப்படியாவது விஜய் கூட அப்படியே 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 அப்படி இருக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நடந்தது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு. கடவுளே, ஏன்பா அந்த சின்ன பொண்ணுக்கு இவ்வளவு கஷ்டத்தை தரீங்க, ஏதோ ஒண்ணு பார்த்து பண்ணி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம். இருந்தாலும் நிஷா வந்து அப்படி கோவத்துல இருக்காங்க. நிஷா, நான் என்ன பண்ணிட்டேன் நிஷா, உங்க அப்பா பண்ணதுக்கு நீ தான் எல்லாம் அனுபவிக்கணும். ஏன்னா ஒருத்தர் மேல கேஸ் போடலாம், தப்பு இல்லை, அது உண்மையான கேஸா பொய்யான கேஸான்னு ஆராய்ஞ்சு தீர்மானிச்சு போடணும். அது ஜெயிப்போம்லா அந்த பொய்யா இருந்தாக்கடான்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க பொய்க்கே ஒரு பொய்யை கட்டி அந்த பொய்யவே இன்னும் பொய்யா கிரியேட் பண்ணி அதை வச்சு ஒரு உண்மையை அழிக்கணும்னு நினைச்சா எப்படி ராசா, வாய்ப்பு இல்லை தானே. அதனால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதுக்கு மேல நம்ம நிஷா கதிரேசன் இவங்க 2 பேர் பருப்பு ஸ்ரீனிவாசா கோவிந்தா, அவ்வளவுதாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, போனது போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், எதை பண்ண போறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது 2 விஷயம் தாங்க. அப்படி என்னன்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? அது வேற எது இல்லைங்க. நம்ம விஜய் வெளியே வந்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு, விஜயோட வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமா தெரிஞ்சுக்கணும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மிக பிரம்மாண்டமா ஒரு பக்கம் அப்படியே சும்மா வாட வெடிக்கோட செலிப்ரேஷன் தான் அப்படியே பட்டு கிளப்போம். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் வெளியே வந்ததுக்கு. அந்த அளவுக்கு விஜய் வெளியே வருவாரா, சீரியலுக்குள்ள என்ட்ரி ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து காலங்கள் போனதாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போறேன் அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக, டாடா, பை பாய்.